हाई फ्रेंड्स इनकी टम्लर वச்சு ரொம்பவே சிம்பிளா ரெடி பண்ணக்கூடிய நல்ல ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிளா ரெடி பண்ணிடலாம். சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டிஃபரண்டான ரெசிபியை பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். நான் ஒரு பவுல் எடுத்துர்க்கேன். அதுல 1 கப் மைதா சேர்த்திருக்கேன். இந்த மைதாக்கு பதிலா கோதுமை மாவு வேணாலும் எடுக்கலாம். நான் மைதா தான் எடுத்துர்க்கேன். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துட்டு இதுல வாசனைக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல ஓமம் பவுடர் வந்து நான் சேர்த்திருக்கேன். ஓமம் பவுடர் சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்கோங்க. இல்ல அப்படினா நீங்க சீரகம் கூட சேர்க்கலாம். இப்போ இத நல்லா கலந்துட்டு இதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கணும். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்தோம்னா தான் நல்லா கிறிஸ்பியா வரும். இப்போ இத நல்லா கலந்துட்டு இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி சப்பாத்தி மாவு பதத்துல நல்லா சாஃப்ட்டான மாவா பிசையணும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சீங்கனா மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடும். மாவு இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இத ஊற வைக்க வேண்டாம். நம்ம உடனே ரெடி பண்ணிடலாம். இப்போ இத சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்து இந்த மாதிரி நம்ம பூரி தட்டுற மாதிரி தட்டணும். கொஞ்சமா எண்ணெய் தொட்டு தட்டிக்கோங்க. மாவு தொடக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா தின்னா தட்டினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளர் எடுத்துர்க்கேன். அதுல கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை வந்து இதுல நம்ம வைக்கணும். இந்த மாதிரி வச்சு நல்லா லைட்டா பிரஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி நம்ம வச்சு கொடுத்தோம்னா நமக்கு டம்ளர் ஷேப்லயே கிடைக்கும். பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நம்ம சாப்பிடுறதுக்கும் ரொம்ப நல்ல கிறிஸ்பியா வரும். இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இத எண்ணெயில பொரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நல்லா அந்த மாதிரி குத்தி விட்டதுக்கு அப்புறம் தான் எண்ணெயில பொரிக்கணும். அப்பதான் நமக்கு பூரி மாதிரி உப்பி வராம இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுட்டு ஒரு 3 டம்ளர் அந்த மாதிரி போட்டு மீடியம் ஹீட்ல இது ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துலயே நல்லா கிறிஸ்பி ஆயிடும். இது ஒரு 30 செகண்ட்லயே டம்ளர்ல இருந்து விட்டு வந்துரும். இந்த மாதிரி எடுத்தோம்னா போதும் அழகா வந்துரும். இப்போ இதே மாதிரி டம்ளர் எல்லாம் எடுத்துட்டு இது நல்லா கிறிஸ்பியாக விடணும். இது ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் போல நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறம் எடுத்தோம்னா தான் நல்லா இருக்கும். இப்போ நல்லா கிறிஸ்பியா எண்ணெயோட சவுண்ட் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கு அப்புறம் இத வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்காம சூப்பரா வந்திருக்கு. அவ்வளவுதான். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்துர்க்கேன். நமக்கு இந்த மாதிரி கிண்ணம் மாதிரி அழகா கிடைச்சிருக்கு. 1 கப் மாவுக்கு நமக்கு இவ்ளோ சாட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இத சாப்பிடுறதுக்கு முன்னாடி எப்படி சர்வ் பண்றதுன்னு பாப்போம். நான் வந்து வேக வச்ச பச்சை பயிறு எடுத்துர்க்கேன். அத வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இதுல நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எந்த பயிர் வேணாலும் இதுல நீங்க சேர்க்கலாம். இப்போ இதுக்கு மேல கொஞ்சமா பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கிட்டு அத சேர்த்து கொஞ்சமா கேரட் துருவி எடுத்துர்க்கேன். அதையும் சேர்த்துறலாம். இத சேர்த்துட்டு இதுல நான் கொஞ்சமா சாட் மசாலா தூவி விட்டுர்க்கேன். இந்த மாதிரி சாட் மசாலா தூவி விட்டுட்டு இதுல கொஞ்சமா டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கிரீன் சட்னி இருந்ததுன்னா அது கூட சேர்க்கலாம். நமக்கு பானிபூரி சாப்பிடுற டேஸ்ட்ல ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி டிஃபரண்டா செஞ்சு கொடுக்கலாம். சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறது எந்த அளவுக்கு நான் கிறிஸ்பியா வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க.